தருமபுரியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்னைக்கு வளர்ந்து ஒரு ஆலமரம் மாதிரி நிற்குது. பணம் போச்சுன்னா திருப்பி சம்பாதிக்க முடியாது. அப்போ பணம் எங்கே பாதுகாப்பாக இருக்கும்? இங்கே சீட்டில் போட்டால் பணம் பாதுகாப்பு. சீட்டு முடிஞ்ச பிறகு கூட கொடுத்தா வாங்க மாட்டாங்க. நம்பிக்கை, நாணயம், அதுதான் ரெண்டு தான். பணத்தை நம்பி நம்மகிட்ட போடுறாங்க. நம்ம பணத்தை விட பாதுகாப்பு பாருங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு அவங்க வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது என்ன கேட்டு கொடுப்பார். நீ பணத்தை எதுக்கு என்ன செயலுக்காக எடுத்துகிட்டு போகிறீங்க? எப்பா டிஎன்சினாவே எல்லார் மனசுலையும் பணம் வந்துடும், சேஃபு, உடனே கிடைச்சிடும் இருக்காங்க. நீ யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட டிஎன்சி நிறுவனத்து மேலே இப்போ பழைய மாதிரி இல்லை. இப்போ சமீபத்தில் கூட வந்து தமிழக அரசு சார்பாக தர்மபுரியில் ஒரு பெரிய பேருந்து நிலையம் வந்து திறக்கப்பட்டது. ஸோ அது கூட வந்து உங்களுடைய பங்களிப்பு இருந்தது. அதுக்கு வந்து 10 ஏக்கர்ஸ் லேண்ட் எங்கள் ஃபேமிலி மூலிமா கொடுத்து அதை வந்து பிபிபி மாடலில் செஞ்சோம். இதான் ஃபர்ஸ்ட் மாடல், தமிழ்நாட்டிலே மாடல் பஸ் ஸ்டாண்ட். சார், இப்போ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய ஒரு தொழில். என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ சீட்டு சில பேர் கட்டுவாங்க, பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க ஒரு 4 மாதம். அது வந்து நம்மளுக்கு வந்து இன்னொருத்தர் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் அந்த சீட்டை, அது பிரச்சனையாகும். கண்டிப்பாக எல்லாரும் அது முழுவதும் செலுத்த முடியாது. ஒருத்தர் 2 பேர் தாமதம் ஆச்சுன்னா அது கிராம பகுதியிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள், சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த தொழில்துறை இல்லாமல் இருப்பாங்க, ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய இவங்க பசங்க நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு 1 கோடி ரூபாய் கம்மி இல்லாமல் ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். கொடுத்து அவங்களை படிக்க வச்சு மருத்துவராக ஆக்குவோம். இன்றைக்கி 1 லட்சம் வாடிக்கையாளர்கள், திருப்தியான வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. 1 லட்சம் வாடிக்கையாளர் எங்கள்கிட்ட பேமெண்ட் கரெக்டாக வாங்கினவங்கன்னு சொல்கிறது 1 லட்சம் பேர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. 60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டிஎன்சி குழுமத்தின் தலைவர் திரு சி. இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு கால பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனம். அந்த சீட்டு தொழிலில் தருமபுரியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்னைக்கு வளர்ந்து ஒரு ஆலமரம் மாதிரி நிற்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்ன? உங்களுடைய தகப்பனார் திரு டிஎன் சின்னசாமி அவர்கள் அந்த நிறுவனத்தை தொடங்கும் போது என்ன கனவோட அதை வந்து தொடங்கினாரு? ஸோ அதுலேருந்து வளர்ந்த அந்த பாதையை சொல்லுங்கள் சார். சார், அப்பா ஆரம்பித்தது அன்னைக்கு தருமபுரி வந்து எல்லாம் விவசாயிகள் சார்ந்த பகுதி தான், எல்லாம் அக்ரி பேஸ்டு. ஸோ அங்கே இருக்கிறவங்கள்ட்ட இந்த ஒரு சந்தர்ப்பம், ஒரு திருமண நிகழ்ச்சி, வீட்டில் ஒரு இடம் வாங்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு குழந்தைகளை போய் பெரிய உயர்கல்வியில் படிக்க வைக்கணும் அப்படின்னா பணம் உடனே தேவைன்னா ரொம்ப சிரமப்படுறது வந்து சேவிங்ஸாக போட்டால் என்னன்ற மாதிரி சேவிங்ஸை புரிய வச்சார். அந்த பகுதியில் இருக்கவங்கலாம் புரிய வச்சு எல்லாத்தையும் சேவிங்ஸுக்கு வந்து சிட்டாக போடுங்க, சிட்டு போட்டால் உங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும், சரியான நேரத்தில் நான் கொடுக்க முடியும்னு சொல்லி அதை வந்து ஒரு வளர்த்து கொண்டு வந்தார். ஸோ அதுவும் ப்ராம்ப்டாக கொடுக்கணுன்றது ரொம்ப கண்டிப்பாக இருந்தார். சரியான நேரத்தில் கரெக்டாக பணத்தை கலெக்ட் பண்ணதும் சரி, கொடுக்குறதும் எடுத்த உடனே அப்பயே அவங்களுக்கு கையில் வந்து பணமாக வந்து கொடுத்து அதை வந்து டெவலப் பண்ணார். ஸோ அதனால் வந்து பணம் தேவைன்னா இவர்கிட்ட அப்பாட்ட சீட்டு போட்டால் நமக்கு தேவையை நமக்கு நிறைவு செய்யணும்னால சீட்டு போட ஆரம்பித்தாங்க. அது வந்து ப்ராம்ப்டாக நடத்தணுன்றதுல ரொம்ப உன்னிப்பாக இருந்தார். ஸோ எங்கள்கிட்டையும் அதை சொல்லிகிட்டே இருப்பார். ப்ராம்ப்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணப்போ அதில் வந்து எந்த வகையிலையும் பணத்தை கொடுக்கறதுல நீங்கள் தாமதப்படுத்தக்கூடாது, அதனால உரிய பணத்தை கொடுக்கணும், பாதுகாப்பாகவும் இருக்கணுன்ற வகையில் இருந்தார். ஸோ அவர்கிட்ட பணம் போட்டால் பாதுகாப்பு, வீட்டு தேடி பணம் வரும், அந்த ஒரு விஷயத்த சொல்லி வச்சுட்டு போனார். அதுவே இன்றைய வேலை நாங்கள் அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறோம். அதே வந்து நல்லா எங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்குது. என்னென்ன பேமெண்ட் மற்றவங்களோட மற்ற நிறுவனங்களோட உடனே கொடுத்துட்றோம். மற்ற நிறுவனம் 30 நாள் 60 நாள் வரலாம் டைம் எடுக்கிறது, எங்களுக்கு 7 நாட்கள் கொடுத்துட்றோம். இருக்கக்கூடிய இதுவரை 46 கிளைகள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. எல்லா கிளைகளையுமே இந்த மெத்தட் தான். பணம் எடுத்தால் உடனே 1 வீக்கில் பணம் செட்டில் ஆகிடும். சார், தருமபுரி வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம். குறிப்பாக வந்து இந்த மழை பகுதிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய விஷயம், மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு சேர்ந்ததுனால அங்கே வந்து இந்த பணத்தை கொண்டு வந்து ஒருத்தவங்க சீட்டு போட்டு சேர்க்கறதுன்றது அது ஒரு கடினமான ப்ராசஸ் இல்லையா? அது வளர்ச்சி கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எங்களுக்கு வந்து இங்கே சென்னையில் ஆரம்பிக்கிற சீட்டுக்கும் தருமபுரியில் சீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன்னா, அந்த பகுதியில் இருக்கலாம் சேவிங்ஸாக போடுவாங்க, பணத்தை சேர்த்து வச்சுருவாங்க. ஏதோ ஒரு நிறுவனத்தை போடணும் இல்லை தொழில் தொடங்கணும்னா பயப்படுவாங்க. ஐயோ தெரியாத தொழில் எப்படி போடுறது, பணத்தை போட்டால் போயிடுமே, பணம் போச்சுன்னா திருப்பி சம்பாதிக்க முடியாது. அப்போ பணம் எங்கே பாதுகாப்பாக இருக்கும்? இங்கே சீட்டில் போட்டால் பணம் பாதுகாப்பு. சீட்டு முடிஞ்ச பிறகு கூட கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஐயோ போட்டு வைக்கணும்னு பணம் செலவாயிடும் எனக்கு, இங்கே இருக்கட்டும், அது இன்னொரு சீட்டாக போடுங்க, இன்னும் போடுங்க அப்படின்னு சொல்லி பாதுகாப்புன்னு சொல்லி டெபாசிட் பாதுகாப்புன்னு அங்கேயே எங்கள்கிட்ட வச்சு இறுதியில் எடுக்கிறவங்க தான் இருப்பாங்க. சென்னையிலலாம் வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா பணம் தேவை. இங்கே வந்து எந்த தொழிலில் போட்டாலும் சரி, எங்கே இடம் வாங்கினாலும் சரி, பல மடங்கு விலை வந்து உயர்ந்துடும். அதே மாதிரி தொழில் தொடங்கினா பணம் மிகப்பெரிய அளவில் பணம் தேவைப்படும். ஸோ அதில் இங்கே இருக்கிறவங்க வந்து முதல்ல பணம் வேணும்னு. ஸோ அங்கே டிஃப்ரென்ஸ் அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே சென்னையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான். மாநகரத்தில் இருக்கிறது வந்து பணம் தேவைகள் அதிகம் இருக்கும். ஸோ அவங்க வந்து அது கொண்ட ஆவணங்கள்லாம் கொடுத்துட்டு முதல்ல சீட்டு எடுப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க டெபாசிட்டாக இருக்கும், கடைசியில் தான் எடுப்பாங்க. ஏன்னா அங்கே சரியான தொழில்கள்லாம் வந்து தூங்குறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப செய்கிறதுனால அது அந்த ஒரு இது நல்லா அந்த இடத்துல வந்து இன்றைக்கும் நம்பிக்கையாக பணம் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க.
ஸோ இது வந்து ஒரு சின்ன லெவலில் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இப்போ வந்து பெரிய அளவில் வந்து நிறைய பிரான்ச்சஸோட இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் முக்கியமாக இது டெவலப்மெண்ட் ப்ராசஸில், அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் அதான் அந்த ப்ராம்ப்ட், நம்பிக்கை, நாணயம், அதுதான் ரெண்டு தான். எப்போ ப்ராம்ப்ட் பணத்தை நம்பி நம்மகிட்ட போடுறாங்க, நம்ம பணத்தை விட பாதுகாப்பு பாருங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு நம்ம பணத்தை விட அதிக கவனம் தேவை. ஏன்னா அடுத்தவங்க பணம் நம்மளை நம்பி வந்து போடுறாங்க. ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துங்க. அவங்க வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது என்ன கேட்டு கொடுப்பார், நீ பணத்தை எதுக்கு என்ன செயலுக்காக எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை கேட்டு அதில் தான் ஒரு ஆபத்தான இதோ அது சரியாக இல்லைன்னா உடனே அட்வைஸ் பண்ணுவார். இல்லை வேணாம் அந்த இடத்துல போய் போடாதீங்க, இல்லை அவரை போய் கொடுக்காதீங்க, ரொம்ப சரியில்லை, பணம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சொல்லுவார். எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுப்பார். ஸோ அதனால் ஒரு இது வந்து எங்களுக்கு பணம் பாதுகாப்பாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணுன்றது எங்கள் மனசில் அடி மனசில் இல்லாமல் எங்கள்கிட்ட இருக்கிற நிறுவனத்தில் அத்தனை பேருக்கும் இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம நேம் கொண்டு வந்துட்டோம். ரஜினி சார் சொல்லுவார், ஒரு படம் 100 நாள் ஓடிடுச்சுன்னு வச்சிங்களேன், அடுத்த படம் பார்க்குறதுக்கு அதே ஹீரோவுடைய படத்தை பார்க்கறதுக்கு தேட்டரில் வரும்போது அவருடைய மனசு என்ன மாதிரி இருக்கும், 100 நாள் ஓடின படம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க, பாகம் 1 பாகம் 2 ஒரே நேரத்தில் ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணும்போது பாகம் 1 வந்து ரிலீஸ் பண்ணும்போது நாங்களாம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ஆகிடுச்சு. அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணார், அந்த டைரக்டர் சேர்ந்து பாகுபலி 2க்கு அடிஷ்னலாக ஒரு 100 கோடி செலவு பண்ணி இன்னும் ஒரு பிரம்மாண்டத்தை அதிகம் பண்ணாங்க. அதில் தான் வந்து இதோட படம் நல்லா இருக்குன்ற நேம் வந்துருச்சு. ஆனால் பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா முத படம் வந்து எங்களுடைய தேரல்னா 1 லட்சம் ஆடியன்ஸ் பார்த்தாங்க. பொன்னியின் செல்வன் படம் 2 வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் அப்படியே குறைஞ்சி அது 30% ஆச்சு. 1/3 தான் கலெக்ஷன் ஆச்சு. இதுதான் எக்ஸ்பெக்டேஷன்றது. அதுதான் அதை நம்ம பூர்த்தி செய்யணும். நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். எப்பா டிஎன்சினாவே எல்லார் மனசுலையும் பணம் வந்துடும், சேஃபு, உடனே கிடைச்சிடும் இருக்காங்க. நீங்கள் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட டிஎன்சி நிறுவனத்து மேலே இப்போ பழைய மாதிரி இல்லை, அப்பா நடத்தும் போது இருந்தது வேறப்பா, இப்போ இவரு இல்லமா அப்படி அந்த பேர் வந்துடாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு அதில் கவனமாக இருக்கிறோம். இன்றைக்கி வரலாம் அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு இரட்டிப்பு வேலை. சொல்கிற மாதிரி பழைய பேரும் குறைஞ்சிடக்கூடாது, அதை விட ஒருபடி மேலே போய் இன்னும் வேற ஏதாவது சிறப்பாக செய்யணுமே அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி 1 லட்சம் வாடிக்கையாளர்கள், திருப்தியான வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. 1 லட்சம் வாடிக்கையாளர் எங்கள்கிட்ட பேமெண்ட் கரெக்டாக வாங்கணும்னு சொல்கிறது 1 லட்சம் பேர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அந்த மாதிரி சார். இப்போ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய ஒரு தொழில். என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ சீட்டு சில பேர் கட்டுவாங்க, பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க ஒரு 4 மாதம். அது வந்து நம்மளுக்கு வந்து இன்னொருத்தருக்கு நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் அந்த சீட்டை, அது பிரச்சனையாகும். அதே நேரத்தில் அந்த கேரண்டர்ஸ் மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து உள்ளே வருது. ஏன்னா இப்போ நிறைய நிறுவனங்கள் சார்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பணத்தை எடுக்கும் பொழுது அந்த கம்பெனிகிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லும் போதே இத்தனை பேர் வந்து கேரண்டி கொடுக்கணும், அப்போ தான் உங்களுடைய பணத்தையே வந்து எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எப்படி சார்? அதுதான் பண்ணவே இதில் வந்து இதுதான் மன வெற்றப்பை இதில் வந்துடும், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். இதில் வந்து பணத்தை கொடுத்துட்டு சரியான திரும்ப கிடைக்கலனாவோ, இல்லை கொடுத்த பணத்தை கேட்டாலோ இதில் வந்து கண்டிப்பாக சங்கடம் வரும். கண்டிப்பாக எல்லாமே இருக்குது. இதில் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் மூலியமாக தான் நடக்குது. எத்தனை பேர் நேமும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் பதிவு பண்ணிவிடுவோம். எவ்வளோ சீட் நடத்தணும் அதுக்கு உண்டான டெபாசிட் அவர் பேரில் பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி நடக்கிறது. ஸோ அதுக்கு உண்டான வந்து பாதுகாப்பு வசதி அவருடைய முறையில் வந்து யார் சீட் எடுத்தாலுமே எம்ஓடி பண்ணிடுவோம். அந்த ப்ராப்பர்ட்டியுடைய டாக்குமெண்ட் வந்து பிளட்ஜ் பண்ணிடுவோம். அந்த இதில் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாரும் அது முழுவதும் செலுத்த முடியாது. ஒருத்தர் 2 பேர் தாமதம் ஆச்சுன்னா அதை நாங்கள் கம்பெனி நடத்துகிறோம், நாங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ணுவோம். எங்களுடைய பேமெண்ட் நான் போட்டு கொடுத்துருவோம். அது வந்து வரதுக்கு 6 மாதமோ இல்லை ஒரு 2-3 ஆண்டுகள் ஆனாலும் வெயிட் பண்ணி அதை வாங்குவாங்க. அது வாங்கினா தான் பணம் கலெக்ட் ஆகிறதுக்கு உண்டான டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகும். எந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். அது மற்ற இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறதை செய்து அது வந்தால் தான் கெட்ட பேர் வரும். அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி எங்களுக்கு டாக்குமெண்ட்டுக்கு உண்டான அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்குண்டான டீம் இருக்கிறாங்க, லீகல் டீம். ஸோ அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ சீட்டை தாண்டி அந்த தொழிலை தாண்டி வேறு என்னெல்லாம் சார் டிஎன்சி வந்து பண்ணி சார்? டிஎன்சி அப்புறம் ஸ்கூலில் தான் நீ சொன்னீங்க, பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் தருமபுரி. அங்கே கல்வி இல்லாமல் இருந்தது. ஒரு 1987 துவங்கணும். இன்றைக்கி 140 மாணவர்கள் கொண்டு துவங்கப்பட்ட இன்றைக்கி இந்த கல்வி நிறுவனம் வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை இடத்துல கிட்டத்தட்ட more than 25 ஸ்டூடெண்ட்ஸ், 25,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. என்னுடைய சகோதரர் மணிவண்ணன் சார் இருக்கார், எல்டர் பிரதர். ஸோ இந்த கல்லூரி அதில் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சமூகத்துக்கு டிஎன்சி வந்து என்ன மாதிரியான பங்களிப்புலாம் கொடுத்து சார்? இப்போ நீட் எக்ஸாம்லாம் வந்துச்சு பாருங்க. இந்த முதல்ல வந்து ஒவ்வொரு வருடம் வந்து 100 மருத்துவர்கள் உருவாக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணால் கூட இன்னைக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் எம்எம்சி நமக்கு இடம் கிடைக்காது. அதில் போய் இடம் கிடைச்சி படிக்கிற அளவுக்கு மாணவர்கள் உருவாக்கணும். நீட்டுன்னு வந்த உடனே ஒரு 3 ஆண்டு காலத்தில் வந்து சுத்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகலை. அவங்க அந்தளவுக்கு எக்ஸாம் எழுதுகிற ப்ரிப்பேர் ஆகலை. உடனே பக்கத்து மாநிலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் கொண்டு வந்தோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர்கள். அவங்களாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு அதிக ஒரு சம்பளம் கொடுத்து கூட்டு வரணும். கூட்டத்தப்போ அந்த தொகையை கொடுக்குறது தருமபுரிலாம் அவ்வளோ இது இல்லை. ஸோ அந்த இடத்துல நாங்கள் வந்து நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம். கிராம பகுதியிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள், சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க, ஸோ அந்த தொழில்துறை இல்லாமல் இருப்பாங்க, ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய இருப்பாங்க. இவங்க பசங்க நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு 1 கோடி ரூபாய் கம்மி இல்லாமல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்களை படிக்க வச்சு மருத்துவராக ஆக்குவோம். அது மாதிரி தான் செய்யறது எங்களுக்கு எங்க மாவட்டத்தில். தருமபுரியிலேயே வந்து மருத்துவர்கள் பற்றாக்குறை காலங்காலமா இருக்கு. இந்த இப்ப இல்லையே, இப்போ வராது. இப்போ ப்ரீ நேட்டல் ஒவ்வொரு ஃபேமிலி 2, 3, 4 டாக்டர்ஸ் போய் பாருங்க.
தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து பாருங்க. அப்படியா? இப்போ வந்து அது முன்னாடி வந்து நாங்க அடிக்கடி கேள்விப்படும் செய்திகள்ல பாத்தீங்கன்னா அது தருமபுரியில அதான் வந்து சொன்னீங்களே, பச்சிளம் குழந்தைகள் இறப்பு அதிகமா இருக்கு, குழந்தை திருமணங்கள் அதிகமா இருக்கு, நிறைய விஷயம் ஆமா, வந்து அது பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்டா இருக்குது. அதுதான் அதெல்லாம் காரணம் தான். அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. எல்லாமே படித்தவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, நிறைய பேர் எஜுகேஷன் கொடுத்துட்டோம். அது சூழ்நிலை மாறிடுச்சு. இன்னைக்கு அந்த மருத்துவர்கள் வந்து தருமபுரியில வந்து அதிகமா இருக்காங்க. மருத்துவர் ஐயாவை சொல்லியிருக்கிறாரு, எந்த மருத்துவமனையில் போனாலும் தருமபுரியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்கப்பான்னு. அந்த அளவுக்கு மருத்துவர்கள் அதிகமாயிட்டாங்க. ஓ, அதுல உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது சந்தோஷம். எங்களுக்கு வாய்ப்பு தான் நினைப்போம். இப்ப சமீபத்துல கூட வந்து தமிழக அரசு சார்பா தருமபுரியில் ஒரு பெரிய பேருந்து நிலையம் வந்து திறக்கப்பட்டது. ஸோ அது கூட வந்து உங்களுடைய பங்களிப்பு இருந்தது, அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தித்தாளில் அது ஒரு இலவசமாக கொடுக்கறது தான், லேண்டை கொடுங்க, லேண்டு வந்து எங்களுக்கு பஸ் நிலையம் அமைக்கிறதுக்கு வேணும், புறநகர் பேருந்து நிலையம். அதுக்கு வந்து 10 ஏக்கர்ஸ் லேண்டு எங்கள் ஃபேமிலி மூலிமா கொடுத்து அதை வந்து பிபிபி மாடலில் செஞ்சோம். இதான் ஃபர்ஸ்ட் மாடல் தமிழ்நாட்டிலே மாடல் பஸ் ஸ்டாண்ட். தனியார் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். நாங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதோட 40 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு அந்த பஸ் நிலையத்தை வந்து இருக்கக்கூடிய பேருந்துகள்லாம் வரத்துக்கும் அங்கே இருக்க பேசஞ்சருக்கு கொண்ட அத்தனை வசதியும் செய்து கொடுக்கணும். அது வந்து நல்ல உயரிய முறையில் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அது வந்து எல்லாம் பேசும். எத்தனை ஏக்கர் சார் லேண்ட்? 10 ஏக்கர்ஸ் லேண்ட் கொடுத்தோம். 10 எத்தனை ப்ராப்பர்ட்டி எவ்வளவு வர்த்தது? வர்த்த மோர் தென் நாங்களாம் வந்து ஏக்கர் 10 ஏக்கர்ஸ் கூட கிடைக்காது, 10 crores மேலே கிடைக்காது. இருக்க மெயின் ஹைவேல இருக்கு, சேலம் பெங்களூர் போகக்கூடிய ஹைவேல இருக்கு. அதே மாதிரி புதுசாக போகக்கூடிய ஒரு ஹைவே இருக்கு. ரெண்டுத்துக்கு மத்தியில் இடைப்பெற இருக்கு. டவுனுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு. எத்தனை பஸ் சார் ஹேண்ட்லிங்? சார் 55 வாகனம் நிறுத்துற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்குது. அதில் உள்ள டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், மற்ற இருக்கக்கூடிய கடைகள், அதில் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அகன்ற பிளாட்ஃபார்ம் இருக்கும். நல்ல பாதுகாப்பான இது, கேமராஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நியர்லி 120 கேமராஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு போலீஸ்க்கு வந்து கண்ட்ரோல் 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கோம். உண்மையிலே நல்லா வந்துருச்சு பஸ் நிலையம். இது ஒரு மாதிரி பஸ் நிலையமாக இருக்கும். இனிமேல் இதை பார்த்து தான் இனிமேல் ஒரு தனியாருக்கு பஸ் நிலையம் கொடுத்தா எப்படி நிர்வாகம் இருக்கும், நம்ம பஸ் நிலையத்தை எப்படி இது மாதிரி மாற்றலாம் அப்படி மாதிரி வருது. இது மாதிரி சினிமா துறையெல்லாம் நாங்கள் அதில் இருக்கோம். முதல்ல சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, டாய்லெட்லாம் இந்த மாதிரி இருக்கணும். இன்னைக்கு பூரா பார்த்தீங்கன்னா நீங்கள் டாய்லெட் நல்லா இருக்கணும், லைட் அண்ட் சவுண்ட் நல்லா இருக்கணும், உள்ள என்ன 2K 4K சவுண்ட் சிஸ்டம் என்ன கம்பெனி, உள்ளவருடைய ஏசி கிராமப்புறங்கள்லயும் அந்த இது வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு மால் இருக்கணும், 5 திரையரங்கம் இருக்கணும். சிங்கிள் திரையெல்லாம் ஓட்ட முடியாது. இன்னைக்கு ஓட்டிட்டுக்கு பிறகு வந்து இந்த மால் தான் ஓடுது. ஸோ இப்போ மாதிரி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இனிமேல் திரையரங்கம் நடத்த முடியும் ஆயிடுச்சு. அது மாதிரி இது மாதிரி எல்லாம் மாறும். அந்த திரையரங்கத்தில் நம்ம இருக்கிற டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக வச்சிருக்கிறோம். அது வந்து எப்பயும் ஒரு பணியாளர் வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அதே சிஸ்டம் அதே டீம் தான் இங்கே இது பண்ணுற மாதிரி வச்சிருக்கோம். ஓ சூப்பர். சரி, உங்கள் அப்பா பேர் வந்து DN சின்னசாமி, உங்கள் பேர் வந்து DC இளங்கோவன். ஸோ அந்த D ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன சார்? தருமபுரி தான் எல்லாமே. அப்பாவுக்கும் அதே மாதிரி தரும். அவருடைய தந்தை தருமபுரி சின்னசாமி, தருமபுரி தாத்தா பேர் வச்சிருக்கோம், நடுவில் போட்டு சின்னசாமி வரும். தருமபுரி போட்டு என்னுடைய தந்தையார் பேர் சின்னது. ஊர் மேல அவ்வளோ ஒரு பற்று என்ன சார்? சார் நேட்டிவ் பிளேஸ் அங்கேயே இருந்து அங்கேயே படித்து அங்கேயே வளர்ந்துருக்கோம். அங்கே இதில் நம்மளால் என்ன செய்யணும், நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. நீங்கள் சொன்ன ஸ்கூல் ஆரம்பித்தோம், அப்போ ஆரம்பிக்கும் போது ஸ்கூலே இல்லை. 5th மேலே தருமபுரிலேருந்து வெளியே சேலம் போய் தான் படிக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கப்போ ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும். சேலம் போகணுமா? ஆமாம், 87 ஆரம்பிக்கும் போது 5th சரி. அது கவர்மெண்ட் அரசு பள்ளி இருக்கும், ஆனால் ஒரு தனியார ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன் தான் இருக்கும். 5th தான் இருக்கும். நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நல்ல கான்வென்ட் வேணும் அப்படின்னா கான்வென்ட் வந்து சேலத்தை நோக்கி தான் போகணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பித்தோம். நல்லா வந்துச்சு, நல்ல நேம் வந்தது. அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய குழந்தைகள் படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல மேற்படிப்பு கொடுக்கும்போது எங்கே போனாலும் வந்து அவங்கள பேசுகிறாங்க. சார் அவங்க ஸ்கூலில் படித்தேன், இந்த வருஷத்தில் படித்தேன், இந்த பேட்ச் நான் இப்போ இங்கே இருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கேன், என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி மாறி இருக்குது, நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாழ்த்து சொல்லும்போது நமக்கு ஒரு நல்ல சந்தோஷமா இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர்ஸ் 4-5 டாக்டர்ஸ் வந்துருவாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வருது சார், இந்த நக்சல் உருவாகிறதுக்குலாம் அதெல்லாம் வந்து இதுதான் வந்து முக்கிய காரணமாச்சு. இப்போ அதெல்லாம் ஆமாம் சார், அப்போல்லாம் வறுமையாக இருந்தது, அந்த பக்கம் ஏதாவது விவசாயத்தை நம்பி இருந்தது. அதனால இல்லை, இன்னைக்கெல்லாம் தொழில் நகரம் மாறிடுச்சு, நீ படிச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே மாறிடுச்சு. படிக்க உண்மையிலே வந்து சொன்னால் பேரண்ட்ஸ்லாம் ஒரு குறை கூட சொல்ல மாட்டாங்க. ஸ்கூலில் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கிறேன், இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் ஒருத்தரும் குறை சொல்லி நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அவங்க குழந்தைங்களை அவங்கள விட கவனமாக கொண்டு வரணும். என்ன குழந்தைங்களை என்ன படிக்கணும், எப்படி ஹையர் ஸ்டடீஸ் கொடுக்கணும், எங்கே பண்ணால் அந்த அவங்க ஒரு வாழ்க்கையில் போய் செட்டில் ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்களே வந்து 4 பேர் சொல்கிறாங்க. இந்த இதில் போனால் இப்போ குழந்தைங்க நல்லா படிக்க வச்சுருவாங்க, அவன் நல்ல உயர்கல்வியோட போய் நல்லா செட்டில் ஆகிடுவான்றாரு. அந்த மனநிலை வந்துறதுனால யாருமே குறை சொல்லியே பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஸோ என்னை விட என்னுடைய மிஸ்ஸஸ், என்னோட துணைவியார் மீனா இளங்கோ, அவங்க தான் ஸ்கூல் பார்க்குறாங்க. அவங்க தான் எத்தனை 10 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி படித்த குழந்தை பிள்ளைங்களோட பேர் கூட சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ அந்தளவுக்கு ஈடுபாடு, இந்த பள்ளிக்கூடத்துக்கு மேலே ஈடுபாடு, அது எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு சொல்லுவேன். ஒரு வசதி இல்லாத குழந்தைங்க படிக்க வராங்கன்னா செய்து கொடுக்குறோம் இல்லையா, அது ஒரு வாய்ப்பு தான் நமக்கு. அதை தொடர்ந்து இப்போ TNPSC ஆரம்பிச்சிட்டோம். TNPSC ஆரம்பிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் இயர்லேயே 52 பேருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு. அதுலேயும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அதுலேயே வந்து வசதி குறையானவர்களை கூப்பிட்டு நல்லா எக்ஸாம் வச்சுட்டு நல்லா படித்து எழுதுறவங்களும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறோம். அதுக்கு ஃபேக்கல்ட்டி வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வரோம், கூப்பிட்டு வந்து இப்போ இங்கே வந்து அவங்கள சொல்லி வைக்கிறோம். ஸோ அது மாதிரி நல்ல எங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம்.
சூப்பர் சூப்பர் சார். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து தருமபுரி பொறுத்த வரைக்கும் தொழில்துறை அளவுலாம் வந்து இப்போ வந்து வளர்ந்துருக்கா சார்? அதான் சார் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் 2000 ஏக்கர்ஸ் எடுத்துட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறதா இருந்தது. அது திறந்துடுவாங்க. திறந்துட்டா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு போச்சமலையில் இடம் கிடையாது. இவ்வளவு பேர் படிக்க வைக்கும் போது அங்கேயே வேலை வாய்ப்பு உள்ளூர்ல இல்லை கண்டிப்பாக இருக்கு. இங்கேருந்து வெளியில போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே. இப்போ மருத்துவர்லாம் வெளியூர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் நல்ல ஒரு மருத்துவமனைனா ஆட்டோமேட்டிக் வந்துட போகிறாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய பேர் வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய இருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து வரவங்களும் அங்கே வந்து பணி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரிலாம் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இந்த 2000 ஏக்கர்ஸ்லையும் வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான இதெல்லாம் நல்ல வளர்ச்சி நல்லா இருக்கும். எல்லாருமே ஈடுபடுவாங்க. ஏதோ ஒரு தொழில் அங்கே ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஈடுபடுவாங்க. ஒசூர் மாதிரி பார்டர்ல இருக்க ஏரியா அங்கெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுலாம் இடமே இல்லை. ஸோ தருமபுரி தான் நல்லா போகும். தருமபுரி தான் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். சார் இப்போ டிஎன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்த அடுத்த கட்ட எக்ஸ்பான்ஷன்ஸ் விரிவாக்கம் என்ன மாதிரி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல பிளான் ஒன்றும் சார் இருக்கிறத போது இருக்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். சொன்னேன் நான் தான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. நேம் விடாம பார்த்து இருக்கிறதே வந்து அடுத்த ஜென்ரேஷன் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏப்பா இது பேரை காப்பாத்துற தாத்தா பேரை காப்பாத்திக்கப்பா, நான் அப்பா பேரை காப்பாற்ற. உங்க பசங்க சொல்லியிருப்பாங்க இந்த தொழில் நல்லா இருக்கு, இப்போ ஏ இருக்கு, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு சார். அதெல்லாம் புதுசா போனா அவ்வளவு ரிஸ்கா இருக்கும். இன்னைக்கு காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. ஒரு தொழில் போய் உடனே 10 பேர் வந்துடுறாங்க. 10 பேர் வந்தா காம்படிஷன் அதிகமாச்சுன்னா மார்ஜின் குறைஞ்சிரும். அப்புறம் நடத்துறதே பெரிய கஷ்டமாயிடும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் சொல்லி வளர்த்துருக்கோம். இதை மெயின்டைன் பண்ணா சரியா இருக்கும். கரெக்டாக போயிட்டு இருக்கு. மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.